ஆரம்பிக்கலாம். गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमो वाक्मीमहे वृणीमहे च तत्राद्यो दम्पती जगतां ज्ञानानन्दमयं देवं मूलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां एकमेवास्मि. இப்போ சமாச பேதங்கள் பார்த்தோம். பேசிக்கா என்னன்னு அதனுடைய உதாரணங்கள், ஒவ்வொரு உதாரணங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த செகண்ட் சாப்டர்ல தீய பிரகரணம்னு இருக்கு. இதுல ஒவ்வொரு உதாரணம் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்காரு. 4 சமாசங்கள் தத்புருஷ பகுவிரீஹி, அதுக்கப்புறம் அவிபாவம் திகு அப்படின்னு பார்த்தோம். அது தத்புருஷ பேதங்கள் 4 விதங்கள் பார்த்தோம். சாமானிய தத்புருஷா, கர்மதாரையா, திகு, நஞ்சு பிரத்யான்னு. ஆரியா கேக்குறதா? ரெக்கார்ட் ஆறுது அடியா. ஸ்கிரீன் ஷேர் ஆகலையா? ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா இல்லையா? இப்போ சரி. அதான் முதல்ல தத்புருஷ சமாசத்தை உத்தரபத பிரதானமான தத்புருஷத்தினுடைய பேதங்கள் உதாரணங்களோட சோதாரணம் பார்த்துட்டு இருக்கோம். அதுலயே தத்புருஷமே 4 விதமா இருக்குன்னு பார்த்தோம். சாமானிய தத்புருஷம், கர்மதாரையா, திகுஹு, நஞ்சு பிரபுத்தியான்னு. அது நஞ்சு பிரபுத்தியானது ஒரு 5-6 அதுல இருக்கு. அது இருக்கட்டும். அது இப்போ தத்புருஷன் 4 விதம்னு சாமானிய தத்புருஷம். சாமானிய தத்புருஷம் 7 விதம்னு பார்த்து அதுக்கு உதாரணங்கள்லாம் பார்த்து 7ன்னா அதனுடைய 7 விபக்திகள் இருக்கு சப்தத்துல. அந்த 7 விபக்திகளை வச்சு சமாசம் பண்றதுக்கு தத்புருஷ சமாசம்னு பேர். அதுக்கு அது பூர்வ பதம் அந்த விபக்திகளா இருக்கும். பிரதமா விபக்தி, தித்தியா விபக்தி, திருத்தியா விபக்தி, அப்படி சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி வரைக்கும் இருக்கிறது பூர்வ பதங்கள் இருக்கும். அதனோட உத்தரபதம் சேர்ந்து அந்த உத்தரபதத்தினுடைய அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு அந்த சாமானிய தத்புருஷம். அர்த்தம் கிராமஸ்ய அர்த்த கிராமஹ, கிரகங்கதஹ திருத்தியா, நகைஹி திருத்தியா, நகைஹி பின்னஹ நக பின்னஹ, கவே ஹிதம் சதுர்த்தி கவே, கோஹிதம், சோராத்பயம் சோரபயம், விரக்ஷஸ்ய ஷஷ்டி விரக்ஷமூலம், காரியே குஷலஹா காரிய குஷலஹா. இந்த மாதிரி விபக்திகள் 7 விபக்திகள் கொண்டு சமாசமாறதுக்கு சாமானிய தத்புருஷம்னு பேர். இது 7 பார்த்தோம். இதுக்கப்புறம் கர்மதாரையா, தத்புருஷத்துக்கும் கர்மதாரியத்துக்கும் சாமானிய தத்புருஷத்துக்கும் கர்மதாரியத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, தத்புருஷத்திலே சமானாதிகரணமாக இருந்தால் சமானாதிகரணா கர்மதாரையா அப்படின்னு சொன்னேன். அதுவும் பார்த்துக்கணும். சமானாதிகரணம்னா ஒரே விபக்தியா இருக்கணும். 2 பதங்களும் பூர்வோத்தர பதங்கள் ஒரே விபக்தியா இருக்கணும். அது பார்த்துட்டோம். இதுல இந்த கர்மதாரை ஒரு 9 விதம் பார்த்தோம். விசேஷண பூர்வபதா எல்லாம் அந்த பேரை வச்சாலே அந்த சமாசத்தோட பேர் வச்சு அதனுடைய அர்த்தம் சிம்பிளா புரியுற மாதிரி தான் இருக்கு. விசேஷணம் பூர்வபதமா இருக்கிறது, விசேஷம் பூர்வபதமா இருக்கு, விசேஷணம் உத்தரபதமா இருக்கிறது, அப்புறம் விசேஷணமே உபயபதமா இருக்கிறது, அப்புறம் உபமான பூர்வபதம், உபமான உத்தரபதம், அவதாரண பூர்வபதம், சம்பாவனா பூர்வபதம், மத்தியபதம் லோபகா, மயூர வியம்சகாதின்னு அது ஒரு கணம் படிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம். அந்த கணத்துல படிச்சதுக்கெல்லாமும் இந்த கர்மதாரயங்கள்ல அடங்கிடும் அப்படின்னு பார்த்தோம். இங்க இது வரைக்கும் கர்மதாரயங்களோட
வேதங்கள், இது 9 வேதங்கள். இன்னில இருந்து திகு சமாசங்கள் பார்க்கணும். த்விகு சமாசா. சாதாரணமா த்விகுக்கு சங்கியாபூர்வோ த்விகுன்னு சொல்லுவா. பேசிக்கான த்விகு அப்படின்னா சங்கியாபூர்வா த்விகு. பேர் கேட்டாலே தெரியுது. சங்கியானா நம்பர்ஸ். எங்க சங்கியாவானது பூர்வத்துல இருக்கோ, பூர்வம்னா பூர்வபதமா இருக்கோ அப்படின்னு அர்த்தம். அங்கெல்லாம் த்விகு சமாசங்கள் வரும். எத்திர சங்கியாவாச்சக பதானி பூர்வபதானி பவந்தி தத்ர த்விகு சமாசः. இதுல ஷேர் ஆலையா? அதான் அதான் சங்கியா பூர்வோ த்விகு. அந்த த்விகு சமாசம்னா சங்கியாவாச்சக பதங்கள் பூர்வபதமாக இருந்தால் அங்க த்விகு சமாசங்கள் வரும். அந்த த்விகு சமாசமே எத்தனை விதம்னா 3 விதமா இருக்கு. த்விகு சமாசா த்ரிவிதா. என்னன்னா சமாஹார த்விகு, தத்திதார்த்த த்விகு, உத்தரபத த்விகு அப்படின்னு ஒரு 3 விதங்கள் இருக்கு. இங்க சமாஹார த்விகு ஒண்ணு, தத்திதார்த்த த்விகுன்னு ஒண்ணு, சங்கியாபூர்வ த்விகு. இங்க மேல சூத்திரம் கொடுத்தே பாருங்க, தத்திதார்த்தோத்தர பத சமாஹாரேச்ச அப்படின்னு சூத்திரம். தத்திதார்த்தே உத்தரபதே சமாஹாரேச்ச. இந்த 3 இடத்துலயும் த்விகு வரும். அந்த த்விகு எப்படி இருக்கும்னா சங்கியாபூர்வ த்விகு அப்படின்னு அதுக்கு அர்த்த சூத்திரத்தினால அந்த த்விகுவை டிஃபைன் பண்றார். த்விகு எங்கெங்கெல்லாம் வரும்ன்றதுக்கு எத்தனை விதம் சொல்றதுக்கு தத்திதார்த்தம் உத்தரபத சமாஹாரேச்ச இந்த 3 இடத்துலயும் வரதுக்கு த்விகுன்னு பேரு அப்படின்னு சொல்லிட்டு, த்விகுன்னா என்ன அப்படின்னு கேட்டா சங்கியா பூர்வமா இருக்கிறதுக்கு த்விகு அப்படின்னு இந்த 2 சூத்திரத்தினால அதை டிஃபைன் பண்றாரு த்விகு சமாசத்தை. இங்க அப்போ த்விகு சமாசங்கள் 3 விதங்கள். சமாஹார த்விகு, தத்திதார்த்த த்விகு, உத்தரபத த்விகு. இப்போ அப்பனா என்ன தெரியுது, த்விகு சங்கியாவாச்சகம் பூர்வமாக இருந்தால் அது த்விகு சமாசம். ஆனால் சங்கியாவாச்சகம் பூர்வபதம் இருந்தாலே அது த்விகுன்னு கிடையாது. த்விகு சமாசமா இருக்கிறதுலாம் சங்கியாவாச்சக பூர்வபதமா இருக்குமே தவிர சங்கியாவாச்சக பூர்வபதம் இருக்கிறது மொத்தம் த்விகு சமாசம்னு கிடையாது. ஏன்னா அது கர்மதாரியத்துல சிலது வரும், பகுபிரீகில கூட வருதுன்னு நினைக்கிறேன். அது கீழே சொல்ல போறேன், பார்த்தா தெரியும். சமாஹார த்விகு அதுக்கு உதாரணம் பாருங்க. சமாஹாரம்னா கம்பைன் பண்றதுன்னு அர்த்தம், ஒண்ணு சேர்க்கறதுன்னு அர்த்தம் சமாஹாரம். அப்போ த்ரயாணாம் லோகானாம் சமாஹாரஹா. த்ரயாணாம் 3 லோகத்தையும் ஒண்ணு சேர்க்கறது, 3 லோகத்தையும் ஒன்னா வச்சுட்டு இருக்கவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ த்ரயாணாம் லோகானாம் சமாஹாரஹா த்ரிலோகி அப்படின்னு. த்ரயாணாம் லோகானாம் சமாஹாரஹா த்ரிலோகி அப்படின்னு. இங்க த்விகு பதத்துக்கு உண்டான ரூல்லாம் சொல்ல போறார் பின்னாடி. அந்த எந்தெந்த சமாசத்துக்கெல்லாம் என்னென்ன விதமா முடியும். இப்போ த்ரிலோகி லோகம் அஸ்யாஸ்தி லோகி, அது எந்த மாதிரி வந்தா எந்த இது விபக்தியில வரணும், எந்த வச்சனத்துல வரணும்லாம் சொல்ல போறார் பின்னாடி, அது பார்ப்போம். இங்க சமாஹார த்விகு த்ரயாணாம் லோகானாம் சமாஹாரஹா த்ரிலோகி. 3த்தையும் சமாஹாரம் கம்பைன் பண்ணி சொல்றதுக்கு சமாஹார த்விகுன்னு பேரு. இது மாதிரி துவந்தத்துலயும் சமாஹார துவந்தம்னு ஒண்ணு இருக்கு, அது பின்னாடி வரப்போகுது. அப்புறம் தத்திதார்த்த த்விகு, தத்திதார்த்த த்விகுன்னு ஒண்ணு. அந்த தத்தித சமாச தத்தித அர்த்தங்கள் தத்தித பிரத்யங்கள்னு சில பிரத்யங்கள்லாம் இருக்கு. அது என்னதுன்னா ஷண்ணாம் மாத்ருணாம் அபத்தியம். தத்திதார்த்தம்னா தன்னுடையது அப்படின்ற அர்த்தத்துல வருது. தன்னுடையது செல்ஃப் அப்படின்றதுக்கு தன்னுடைய உடைமை அந்த மாதிரி தத்திதார்த்தம்னா அதுதான் அர்த்தம்.
தன்னுடையதுன்னு சொல்றமே, அவளுடைய உடைமை அப்படின்னு சொல்றதுக்கு தத்திதார்த்தம்னு பேரு. அதுக்கு சில பிரத்யங்கள்லாம் நிறைய பிரத்யங்கள் இருக்கு. இங்க பாருங்க, தத்திதார்த்தத்துக்குனா ஷண்ணாம் மாத்ருணாம் அபத்தியம். ஷண்ணாம் 6 மாத்ருனுடைய அபத்தியம். அபத்தியம்னா பிள்ளை. அபத்தியம் ஷான் மாதுரஹா. ஷான் மாதுரஹா இது தத்திதார்த்த திகு. இப்போ சாதாரணமா உங்களுக்கு தசரதஸ்ய அபத்தியம், தசரதனுடையது அப்பத்தியமானது பிள்ளை யாருன்னா தாசரதி. அந்த மாதிரி சொல்ற இடத்துல அந்த மாதிரி இதுவும் இங்க சங்கியா வாச்சகம் வரதுனால இது திகு, அந்த தத்திதார்த்தம். இது சாதா தத்திதார்த்தம் தாசரதிஹி, தசரதஸ்ய அப்பத்தியம் தாசரதிஹி, வசுதேவஸ்ய அப்பத்தியம் வாசுதேவஹா. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுலாம் தத்திதார்த்தங்கள், அதெல்லாம் சொல்லுவா. அப்போ இங்க தத்திதார்த்த திகுல இங்க ஷண்ணாம் அப்படின்றது சங்கியா வாச்சகமா இருக்கிறதுனால அங்க ஷான் மாதுரஹா அப்படின்னு. அப்புறம் உத்தரபத திகு அப்படின்னு பஞ்சகாவஹா தனம் எஸ்ய சஹ. இங்க சாதாரணமா சங்கியா வாச்சக பூர்வமா இருந்தா திகுன்னு சொல்லிட்டோம். ஆனா இந்த எஸ்ய சஹாலாம் வந்தா அது சாதாரணமா அந்நிய பதத்தை குறிக்கிறது தான் இருக்கும், பகுவிரீஹி மாதிரி. அதுலேயே பஞ்சகாவஹா தனம், 5 மாடுனுடைய தனங்கள், மாடு அளவுக்கு தனம், எஸ்ய சஹா பஞ்சகவதனஹா அப்படின்னு. இது உத்தரபத திகு. அந்த தனத்தை குறிக்கிறதுனால, இது உத்தரபதமான தனத்தை குறிக்கிறதுனால பஞ்சகவ தனஹா. தனஹா தனம் அஸ்ய அஸ்தி இதி தனஹா. இது எப்படின்னு பாருங்க. இங்க மேல ஃபுட் நோட்ஸுக்கோசரம் இங்க 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. திகு சமாசே பூர்வபதம் சங்கியாவாச்சகம் ஏவ பவதி. திகு சமாசத்துல பூர்வபதமானது சங்கியாவாச்சகமா தான் இருக்கணும் அப்படின்னு நியமம். ஆனால் கிந்து சங்கியா பூர்வஹா சர்வோபி ந த்விகு. நான் சொன்ன மாதிரி சங்கியாவாச்சகமா இருக்கிறது மொத்தம் திகுவா ஆயிடாது. இப்போ யதா பஞ்சகாவஹா யஸ்ய சஹா பஞ்சகுஹு இது பகுவிரீஹி அங்க. அப்புறம் தௌச்ச தசச்ச துவாதச. இங்க துவன்றது சங்கியாவாச்சகம் பூர்வபதமா இருந்தா கூட அங்க துவாதச அப்படின்னு அங்க துவந்த சமாசத்தை குறிக்கிறது, உபயபத பிரதானமானது. அதனால அங்கேயும் வராது. அப்புறம் அஷ்டாதிகா விம்சதிஹி, அஷ்டாவிம்சதிஹி அப்படின்னு இங்க கர்மதாரய சமாசம். ஏன்னா கர்மதாரயத்துல சாமானாதிகரண்யம். அஷ்டாதிகா விம்சதிஹி ரெண்டும் ஒரே அதிகரணம், 28. அஷ்டாவிம்சதிஹி அப்படின்னு சொல்ற இடத்துல அஷ்டாதிக, 8 அதிகமான விம்சதி, விம்சதி காட்டுல 8 அதிகமாக இருக்கிற அஷ்டாவிம்சத்தின்னு சொல்றது. அதனால இங்க கர்மதாரயத்துல அது சேர்றது. அதனால இதெல்லாம் திகு சமாசத்துல வராதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சங்கியா விசேஷண பூர்வபத கர்மதாரயஸ்ய ஸ்தானே அசம்ஞாயாமஸ்ய பிரயோகः. 8 எதுக்கு கொடுத்துருக்கா? சமாஹார திகுக்கு சங்கியா விசேஷண பூர்வபத கர்மதாரயம். சங்கியா பூர்வபத கர்மதாரய சம்ஞாயாமேவ பவதி. யதா பாருங்க. அப்படின்னா இப்போ கர்மதாரய சமாசங்கள்ல இப்போ இது சொன்னா சங்கியா வாச்சகமா இருக்கிறது மொத்தமே துகு ஆகாதுன்னா. ஏன்னா இப்போ சப்த ரிஷயான்னு ஒரு பிரயோகம் இருக்கு. சப்த ரிஷயான்னா சப்தரிஷின்னு ஒருத்தர், சப்தரிஷின்னு ஒருத்தர். இப்போ சப்த ரிஷயா சப்த ரிஷீனாம் இயம் சம்ஞா அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாருங்க, கர்ம சங்கியா பூர்வ பதமாக இருந்தால் கர்மதாரயத்துல
அங்க என்ன வரும்னால் அது வந்து சம்ஞா வாச்சகமா தான் இருக்கும். சம்ஞான்னா பேரு. இப்போ 7 ரிஷிகள் தனித்தனியா 7 ரிஷிகள் சேர்ந்து இருந்தால் அப்படின்னா சப்தானாம் ரிஷீனாம் சமாஹாரஹா சப்த ரிஷயா. அங்க வந்து சப்த ரிஷயான்றது 7 பேரை சொல்லி அது சமாஹாரம் பண்றது, ஒரு கம்பைன் பண்ணி சொல்றதுனால சப்த ரிஷயா அவளுக்கு பேரு. அப்போது அது திகு சமாசத்துல வரும், சமாஹார திகுல வரும். ஆனால் ஒருத்தருக்கு சப்த ரிஷின்னே பேரு. அப்போ சப்த ரிஷின்னு ஒருத்தருக்கு பேர் இருந்தால் அப்போ சப்தன்ற அந்த இடத்துல சம்ஞா வாச்சகமா இருக்கு. அப்போ அது கர்மதாரய சமாசத்துல சம்ஞா வாச்சகமா தான் இருக்கும். அந்த பூர்வ விசேஷணமானது சப்தன்றது அது பூர்வ சப்தரிஷினாம் இயம் சம்ஞா. சப்தரிஷின்னு ஒருத்தர், அது வந்து சம்ஞா, அது அது ஒரு பேர், அவ்வளவுதான் ஒருத்தர். அப்போ விசேஷண பூர்வபதா கர்மதாரயா அயம், இது விசேஷணத்தை பூர்வபதமாக உடைய கர்மதாரய சமாசங்கள். இதுக்கப்புறம் இருக்கிறது அநேகவத் பாவிய திக்குஹு, இதெல்லாம் பின்னாடி உதாரணம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அர்த்தத்துக்கு இந்த தத்திதார்த்த திகுக்கு ஷான் மாதுரஹா இது தத்திதாந்தஹ சப்தஹ. ஷான் மாதுரஹா தத்ர ஷட் சப்தஸ்ய மாத்ரு சப்தஸ்ய ச ஏவ திகு சமாசஹ. அங்க ஷட் சப்தத்துக்கும் மாத்ரு சப்தஸ்ய ச திகு சமாசஹ. ஷான் மாதுரஹா ஷட் ஷண்ணாம் மாத்ருனாம் அபத்தியம் அப்படின்னு பாருங்க. இங்க எதுக்கு திகு சமாசம்? ஷட்டுக்கும் மாத்ருக்கு சப்தத்துக்கும் தான். ஷான் மாதுரஹா அந்த அப்பத்தியத்தை எடுத்துடணும். அந்த அப்பத்தியம் இருக்கிறதுனால தான் இங்க ஷண்ணாம்ன்றது தத்திதார்த்தத்துல அந்த பிரத்தியம் போட்டு ஷான் தீர்க்கமாயிடுது. எப்படி தாசரதி தசரதா தாசரதி, தத்திதார்த்தம் எல்லாமே தீர்க்கமாயிடும் கொஞ்சம் அங்கங்க. அப்போ ஷான் மாதுரஹா இது தத்திதாந்த சப்தா. அப்போ தத்தித பிரத்யேன வினா தத்திதார்த்த திகோஹோ ஸ்திதிஹி நாஸ்தி. அதனால தத்தித பிரத்யங்கள் போட்டாதான் அது தத்திதார்த்த திகுவாக இருக்கும். அப்பதான் ஷான் மாதுரஹானால ஷண் மாதுரஹான்னு சொல்லக்கூடாது, ஷான் மாதுரஹான்னு சொல்லணும். தத்திதார்த்தமாக இருந்தால் பிராயகா தத்திதார்த்தங்கள் மொத்தமே தீர்க்கமா வரும். இருக்கிற சப்தத்திலேருந்து எதுக்காக தத்திதம் பண்ணான பிரத்யங்கள் சேர்த்தானால் அங்க அது தீர்க்கமா வந்துடும். அதனால ஷான் மாதுரஹா. அப்புறம் உத்தரபத திகுன்னு இருக்கு. பஞ்சகவதனஹா, அங்க நான் அப்படியே சொன்ன பாருங்க, பஞ்ச காவஹா தனம் யஸ்ய சஹா ஏஷாம் தே, இந்த மாதிரிலாம் வந்ததுனால் அதெல்லாம் விகு பகுவிரிகின்னு பேரு. ஏன்னா பஞ்சத்தையும் சொல்லல, கவத்தையும் கோவையும் சொல்லல, தனத்தையும் சொல்லல. யஸ்ய சஹா, இது மூணுத்தையும் உடையவன் யாவனோ அவன். அந்நியபதா, இந்த 3 பதத்தை காட்டிலும் சமாச கட்டித்த பதங்களை காட்டிலும் அந்நிய பதமான அந்த தனத்தை உடையவனை சொல்றது. எஸ்ய சஹான்றது, சஹா எவனோ அவன் அப்படின்றதுனால இது பகுவிரீஹி சமாசம், அந்நியபத பிரதானா. அப்போ பஞ்சகவதனா இது பகுவிரீஹி, பஞ்சசப்தா கோசப்தையோரேவ திகு சமாசா. இங்க எங்க திகு சமாசம் பார்த்தால் பஞ்சசப்தத்துக்கும் கோசப்தத்துக்கும் பஞ்சகவஹா பஞ்ச காவஹா அப்படின்னு பாருங்க. அந்த இடத்துல மாத்திரம் திகு சமாசம் ஆகி அதுக்கு மேல பஞ்சகவதனம் எஸ்ய சகான்ற இடத்துல பகுபிரி சமாசமா 2 சமாசம் ஆயிருக்கு இந்த ஒரே இடத்துலயே. புரியுதா? அந்த மாதிரி அதனால பஞ்சசப்தா கோசப்தையோரேவ திகு சமாசா. அதனால உத்தரபத திகோரபி பகுபிரீஹிம் வினா ஸ்திதிஹி நாஸ்தி. எப்படி தத்தித திகுக்கு தத்தித பிரத்யங்கள் இல்லாத திகு சமாசம் வராதோ, சாதாரணமா ஷண்ணாம் மாத்ருனாம் ஷண் மாத்துஹு அப்படிதான் சொல்லணும். ஆனா அங்க தத்திதார்த்தம் போட்டு ஷான் மாதுரஹான்னு சொல்றோம். அதே மாதிரி இங்க உத்தரபத திகுல முதல் 2 பதத்துக்கு திகு சமாசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது பகுபிரீஹியா, பகுபிரீஹி சொல்லாத அது சொல்ல முடியாதுன்னு சொல்றேன். பகுபிரீஹிம் வினா ஸ்திதிஹி நாஸ்தி.
இந்த உத்தரபத திகுவானது பகுவிரி சொல்லிதான் சொல்ல முடியுமே தவிர பகுவிரி சொல்லாத சொல்ல முடியாது அப்படின்னு அர்த்தம். அதனால இது உத்தரபத திகுஹு. அதனால திகு சமாசः த்ரிவிதः சமாஹார திகுஹு த்ரயாணாம் லோகானாம் சமாஹாரः த்ரிலோகி தத்திதார்த்த திகுஹு ஷண்ணான் மாத்ருணாம் அபத்யம் ஷான் மாதுரஹ தத்தித பிரத்யம் போட்டு ஷான் மாதுரஹ. அப்புறம் உத்தரபத திகுஹு பஞ்ச காவஹ தனம் எஸ்ய சஹ பஞ்சகவ தனஹ. பஞ்சகவ தனஹன்றது தனம் அஸ்ய அஸ்தி இதி தனஹ தனவான்ற கணக்குல எஸ்ய சஹா சஹா எவனோ அவன் அப்படின்றதுல இது உத்தரபத திகுஹு. இதுக்கப்புறம் நஞ்சு பிரபுத்தயா அப்படின்னு இருக்கு. நஞ்சு பிரபுத்தயா நஞ்சு பிரத்யன்னா நஞ்சு பிரத்யன்னு ஒண்ணு. அப்புறம் நஞ்சுன்னு ஒரு சூத்திரம். கு கதி பிராதயா அப்படின்னு ஒண்ணு. உபபதம் அதிங் அப்படின்னு இருக்கு. இது கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லணும், மேலோட்டமா சொல்லணும். சொல்லிட்டு நஞ்சுனா நான் சேர்த்துக்கிறோம் பாருங்க. ஆப்போசிட் சொல்றதுக்கு ஒரு ஆண்டனிம் சொல்றதுக்கு சேர்த்துக்கிறோம். அஸ்வஹா அனஸ்வஹா தர்மஹா அதர்மஹா இந்த மாதிரி சொல்ற பாருங்க. அதான் நஞ்ச் சமாசாக. அப்படின்னா அதான் இந்த நஞ்சு பிரபுத்தயான்றது 5 சமாசங்கள் அடக்கினது. இது இல்லாம தத்புருஷ பேதங்கள். அது என்ன? நஞ்ச் சமாசா குசமாசா கதி சமாசா பிராதி சமாசா உபபத சமாசா அப்படின்னு இங்க சூத்திரத்திலே பாருங்க. கு கதி பிராதயா கு சமாசம் கதி சமாசம் பிராதயா பிரான்ற உபசர்க்கங்கள்லாம் அதெல்லாம் முன்னாடி கொண்டு சமாசங்கள். அப்புறம் உபபதம் அதிங் அப்படின்னு ஒரு சூத்திரத்தால உபபத சமாசங்கள் ஒண்ணு. இந்த மாதிரி 5 சமாசங்கள் அடைக்கிறது இந்த நஞ்சு பிரபுத்தயா நஞ்சு முதலான அப்படின்னு சொல்றது. இப்போ உதாரணம் வந்து பார்த்தோம். நஞ்சு சமாசா அப்படின்னா ந சேர்த்துக்கணும், ஆப்போசிட். ந தர்மஹா அதர்மஹா ந தர்மஹா. அதுக்கு அதர்மஹான்னு வந்துடும். சமஸ்த பதத்துல அதர்மஹா அந்த ந ஸ்தானத்துல அகாரம் வந்துடும். ந அஸ்வஹா அனஸ்வஹா. இது வந்து எப்படி சேர்த்துக்கணும் சாதாரணமா. அதுவே ஸ்வராட்சரமா இருந்தால் அண்ணு சேர்த்துக்கணும், அண்ணுன்னு சேர்த்துக்கணும் ஸ்வராட்சரமா இருந்தா. அதான் அஸ்வஹா அனஸ்வஹா. அந்த மாதிரி. அப்புறம் குசமாசா குத்சிதா புருஷா புருஷா. கூன்ற குத்சிதா புருஷான்னா ரொம்ப துஷ்டனான புருஷன், ரொம்ப கெட்ட புருஷன் அப்படின்றதுக்கு குத்சிதா புருஷா குபுருஷா. இது குசமாசங்கள். அப்புறம் கதி சமாசங்கள். கதி சமாசங்கள்னா கத்தின்னா போறதுன்னு அர்த்தம். ஏதோ ஒன்னாக போறதுன்னு அர்த்தம். இல்லாத இருந்து இருக்கிறதுக்கு கதி சமாசம்னு பேரு. இல்லாதத பூர்வம் இல்லாதத இப்போ மாத்துறதுக்கு அதுக்கு கதி சமாசம்னு பேரு. உதாரணம் பார்த்தது அசுக்லம் சுக்லம் கிருத்வா. அசுக்லம் சுக்லமா இல்லாதது வெள்ளையா இல்லாதத வெள்ளையா மாத்துறது. அசுக்லம் சுக்லம் கிருத்வா சுக்லீகிருத்ய. சுக்லீகிருத்ய. அசுக்லம் சுக்லமா இல்லாததை ந சுக்லம் அசுக்லம் சுக்லமா இல்லாததை சுக்லம் சுக்லமாக மாத்தி கிருத்வா மாத்துறதுக்கு அசுக்லீகிருத்ய சுக்லீகிருத்ய அப்படின்னு. சுக்லமா இல்லாத சுக்லமா மாத்துறதுக்கு சுக்லீகிருத்ய. இது கதி சமாசங்கள். அப்புறம் பிராதி சமாசங்கள். பிராதின்னா இந்த மாதிரி 22 இது இருக்கு உபசர்க்கங்கள்னு சம்ஸ்கிருதத்துல இருக்கு. பாணினி சொல்லிருக்கு.
அந்த உபசர்க்கங்கள்ல கொண்டு சமாசங்கள் பண்றதுக்கு பிராதி சமாசங்கள் அப்படின்னு. பிரகதஹ ஆச்சாரியஹ பிராச்சாரியஹ. முன்னாடி இருந்த ஆச்சாரியன் இல்லாட்டா பிரகதஹா உத்கிருஷ்டமான ஆச்சாரியன், பிராச்சாரியஹ முன்னாடி ஆச்சாரியனுக்கு முன்னாடி இருந்தவர் பிராச்சாரியஹ. பிரகதஹா முன்னாடி இருந்த ஆச்சாரியனுக்கு பிராச்சாரியஹான்னு பேரு. அப்புறம் அத்தின்ற ஒரு உபசர்க்கம். அதிக்ராந்தஹா தேவம், அதிதேவம், அதிதேவஹ. அப்புறம் நிஷ் நிஸ் துர் அதெல்லாம் இருக்கு. அப்புறம் நிஷ்கிராந்தஹா வாரணஸ்யாக நிர்வாரண வாராணசிஹி நிர்வாராணசிஹி. வாராணசி அது வாரணாசி இல்ல, வாராணசின்னு சொல்றாங்க. அதான் நிஷ்கிராந்தகா. வாரணாசி விட்டு வெளில வந்தவருக்கு என்ன பேரு? நிஷ்கிராந்தகான்னா வெளில வந்தவர், காலி பண்ணின்னு வந்தவர். நிர்வாராணசிஹி நிர்வாராணசிஹி அப்படின்னு. அப்புறம் உபபத சமாசகான்னு அது ஒண்ணு. கும்பம் கரோதி இது கும்பகாரஹா. கும்பம் கரோதி இது கும்பகாரஹா. ஒண்ணு பண்றதுனால உபபத சமாசகான்னு இது பேர். இந்த உபபத சமாசங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கு. அதுல கொஞ்சம் அந்த சூத்திரம் சொல்லி அது அடுத்த கிளாஸ்ல அது எக்ஸ்பிளைன் பண்றது என்னதுன்னு. இந்த மாதிரி இந்த நஞ்சு பிரபுத்தியானது 5 விதமா பிரிச்சிருக்கேன். நஞ்சு நஞ்சு சமாசகா, சமாசகா, கதி சமாசகா, பிராதி சமாசகா, உபபத சமாசகா அப்படின்னு 5 விதமா சொல்லி அதுக்கு உதாரணங்கள்லாம் சொல்லிருக்கேன். இதுக்கப்புறம் பகுபிரீஹி சமாசம், 2வது சமாசம். தத்புருஷங்களோட 4 பேதங்களை எடுத்து சாமானிய தத்புருஷம், கர்மதாரயம். சாமானிய தத்புருஷம் 7 விதமா பார்த்தோம். கர்மதாரய சமாசங்கள் 9 விதமா பார்த்தோம். அப்புறம் த்விகு சமாசங்கள், த்விகு தத்புருஷம் 3 விதமா பார்த்தோம். அப்புறம் நஞ்சு பிரபுத்தியான்றது அது ஒரு 5 விதமா தத்புருஷங்கள். ஆக மொத்தம் 7 10 19 24 தத்புருஷங்கள். ஆக மொத்தம் 24 தத்புருஷங்கள் வேதங்கள். தத்புருஷத்துடைய அந்தர்பேதங்கள்லாம், உள்ளுக்குள்ள இருக்கிற பேதங்கள்லாம் 24 பேதங்கள் மொத்தமா ஒவ்வொரு உதாரணங்களோட பார்த்தோம். இதுக்கு என்ன நியமங்கள்லாம் பின்னாடி சொல்ல போறேன். எந்த சமாசங்கள்ல எப்படி வரணும், எந்த விபக்தி வரணும், எந்த கடைசி ஏன் இப்போ இங்கெல்லாம் கும்பகாரஹா வாராணசின்னு வந்திருக்கு. வாரணசியாக வாராணசி. அது இப்போ அதிதேவஹா அதிகிரி சுக்லீகிருத்திய. இப்போ த்விகுல பஞ்சகாவஹா இந்த மாதிரிலாம் தனஹா இதெல்லாம் ஏன் எப்படி வருது? அதுக்கெல்லாம் நியமம் இருக்கு, எல்லாத்துக்கும் ரூல்ஸ் இருக்கு. அது பின்னாடி இங்க ரூல்ஸ்ன்னு ஒரு சாப்டரே சொல்லிருக்காரு. நேமாஹா அப்படின்னு சாப்டரே சொல்லிருக்காரு ஒண்ணு. அதுல எல்லாம் சொல்றோம். இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம். பகுவிரீஹி சமாசங்கள். அந்நியபத பிரதானஹா பகுவிரீஹின்னு. அது சாமானிய பகுவிரீஹி, விசேஷ பகுவிரீஹின்னு இருக்கு. அது சாமானிய பகுவிரீஹி ஷோடா 6 விதங்கள் இருக்குன்னு சொல்லிருக்கேன். அப்புறம் விசேஷ பகுவிரீஹி நவதா 9 விதங்கள். ஆக மொத்தம் 15 விதமான பகுவிரீஹிகள் சொல்ல போறேன். அது என்ன பகுவிரீஹின்னு இதே மாதிரிதான் எப்படி தத்புருஷத்துல சொன்னமோ அந்த சாமானிய தத்புருஷங்கள் எப்படி பிரதமா பக்தியில சப்தமி பக்தி வரைக்கும் வந்ததோ இதுல பிரதமா பக்தி சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே பிரதமா பக்தியில் தான் முடிக்க போறோம். எஸ் சஹா எம் சஹா அந்த மாதிரி முடிக்க போறதுனால பிரதமா பக்தி கிடையாது. திருத்தியா பகுவிரீஹி, திருத்தியா பகுவிரீஹி, சதுர்த்தி பகுவிரீஹி, இந்த மாதிரி சப்தமி பகுவிரீஹிக்கும் 6 விதமாக சாமானிய பகுவிரீஹிலையும் எப்படி சாமானிய தத்புருஷத்துல 7 விதமோ அதே மாதிரி இங்கேயும் சாமானிய பகுவிரீஹில 6 விதம். பிரதமா விபக்தி மாத்திரம் விட்டுட்டு மீதி இருக்கிற 6 விபக்திகளை சொல்லி 6 விதங்கள் அது அதே மாதிரி வரப்போறது. இது பகுவிரீஹினுடைய பேதங்கள். அப்புறம் விசேஷ பகுவிரீஹி அது ஒரு 9 விதங்கள் இருக்கு. வெதிகரணம், சங்கியோத்தர பதா, சங்கியோபயபதா, சங்கிய சகபூர்வபதா, வெதிஹார லக்ஷணா, திகந்தரா லக்ஷணா, நஞ்சு பகுவிரீஹி, பிராதி பகுவிரீஹி, உபமான பகுவிரீஹி.
இப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் உதாரணங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம அடுத்தது பார்க்கச்சே இந்த நஞ்சு புறப்படுத்திய அளவு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வகுப்பிரிகி பார்ப்போம் அடுத்த கிளாஸ்ல. இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம். கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு, இருந்தாலும் இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ் பார்ப்போம். கவிதா இருக்கு சும்மா கல்யாணம் கிடையாது. தன்யவாद.